இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். என் பையன் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறான். ஒரு நாள் என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு இல்லை. அன்றைக்கி நான் தான் அவனை ஸ்கூலில் கூப்பிட்டு போனேன். அவன் ஸ்கூலில் கூப்பிட்டு போகும்போது அவங்க கிளாஸ் மிஸ் என்னை பார்த்துட்டு, என்ன சார் நீங்கள் வரீங்க, அவங்க அம்மா வரலையா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆமாம் மேடம், அவன் உடம்பு இல்லை, ஆனால் நான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ பையன் காலைல சாப்பிட்டானா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மேடம், காலைல சாப்பிடல, டைம் ஆயிடுச்சு, அப்படியே கூப்பிட்டு வந்துட்டேன், மதியம் வேணால் சத்துணவில் சாப்பிட்டுக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். அட நீங்கள் வேறு, காலைல சாப்பிடாத பிள்ளைகளுக்கு தானே காலை உணவுத்துறை கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னதோட என் பையனை அவங்களே கூப்பிட்டு போயிட்டு சாப்பிட வச்சாங்க. அன்றைக்கி பொங்கல் செஞ்சுருந்தாங்க. என் பையனை போலவே அன்றைக்கி எல்லா பசங்களுமே சாப்பிட்ருந்தாங்க. என் பையன் தட்டில் இருந்த அந்த பொங்கல் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன். சத்தியமாக சொல்கிறேன், அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. எனக்கு என்னோடய சின்ன வயசு ஞாபகம் இருந்துச்சு. பல நாள் காலையில் சாப்பிடாம பட்னியெல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்கோம். மத்தியானம் சாப்பாடு எப்போ போடுவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி காலங்காத்தால் சாப்பிடாமல் வர பசங்களுக்காக காலை உணவு திட்டம் ஒன்று கொண்டு வந்து ருசியாக உணவு கொடுத்து அவங்களோட கற்றல் திறனை மேம்படுத்துகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இந்த காலை உணவு திட்டம் கொண்டு வந்த கதை என்னன்னு தெரியுமா? ஒரு நாள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முதலமைச்சர் ரிவ்யூ போனப்போ அங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட, ஏம்மா சோறு வருதுன்னு கேட்குறேன். அதுக்கு அந்த பொண்ணு, காலைல சாப்பிட்லங்க ஐயா அப்படின்னு சொல்ல, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் அவர்களை கூப்பிட்டு, எந்த குழந்தையும் இனிமேல் காலையில் சாப்பிடாம பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறாரு. அந்த உத்தரவுக்கு பின்னாடி தான் இன்றைக்கி காலை உணவு திட்டம் செயல்பட்டு. திட்டம் போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தரம் குறையாமல் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் நேரடியாக போய் உணவோட தரத்தை செக் பண்ணி முதலமைச்சர் கண்ட கனவை ஒரு துளி கூட பிசரில்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற மூல முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்ததில் நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுடைய உழைப்பு ரொம்பவே மகத்தானது. இன்றைக்கி ஏன் பையன் மாதிரி எத்தனையோ பிள்ளைங்க காலையில் தெம்பா சிரிச்ச முகத்தோட பாடங்களை கவனிக்கிறாங்கன்னா அதுக்கு இந்த காலை உணவத்தோடு தான் காரணம். பள்ளி குழந்தைகளோட பசியை போக்குற அருமையான காலை உணவு திட்டத்தை கொடுத்த முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் என்னோட நன்றிகள்.